தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக இப்பதான் சொல்றான், என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நான் நம்புறேன், ஜனமே இல்லாதப்ப திரள் கூட்டத்தை தேவன் உண்டாக்குவார் என்பதை பார்த்திருக்கிறேன். நல்ல பொருளாதாரம் இல்லாதப்ப தேவன் இப்பிருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பலிக்கு பெருகுவீர்கள் என்று அவர் சொன்னதை நான் பேசுறேன், பார்க்கிறேன். அதாங்க விசுவாசம். 1000 மடங்கு இல்லை, அதை பார்க்கல, ஆனால் காணக்கூடாத தேவனுடைய வார்த்தை சொன்னது, அதை சொல்லும் போது காணக்கூடியவர்களாய் மாற்றக்கூடிய சாத்தியக்கூறி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். தேவனை யாரும் பார்க்கல, கடவுளை யாராவது பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி சொன்னா நம்பாதீங்கன்னு பைபிள் என்ன பண்ணியிருக்குது, சொல்லி இருக்குது. ஏன்? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன். ஒரு சின்ன ஒரு போட்டோவுக்குள்ள அவர் அடைக்கிற முடியாது. நிறைய பேர் பாருங்க, போட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணி 4 மூலையும் 4 ஆணி அடித்து கண்ணாடி போட்டு வச்சிருவாங்க. அவர் 4 மூலையில் ஒரு ஃப்ரேம்ல அடங்குற தேவன் இல்லை. தேவாதி தேவன். வானமும் பூமியும் இவ்வளவு பெருசு இருக்குதுன்னா இதை உண்டாக்கினவர், அவர் பறந்தவர், விரிந்தவர். அவரை யாராலும் ஒரு சின்ன இதுக்குள்ள போட்டு அடைச்சி வைக்க முடியவே முடியாது. அதான் சொல்றாரு, இந்த காணாத தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் விசுவாசம்.